போயிட்டு வாங்க. உங்களை பார்த்தா 4 பேரும் நல்ல குடும்பத்து ஆளு மாதிரி தெரியுது. பொழைச்சிக்கங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க என்ன சிரமம்னு அவங்களுக்கு தெரியும். இருப்பா பெரிய சீர்காழி பெரிய பெரிய என்னடா என்னதான்டா நீ பேச போற? போயிட்டு ஒண்ணுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு தெரியும். என்கிட்ட பேசு. அவங்களுக்கு என்ன நீ சொல்ற? 1 கடிக்கிறது 2க்கு போறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீ என்கிட்ட மட்டும் பேசு. நீ என்ன சத்தன பொறுப்பல? ஆமா, இந்த இடத்துக்கு போயா எரிச்ச மதுரை கலப்பாம. எந்த சாமியா இருக்காது இப்படி மண்டை இருக்குமா? அடிச்சு இப்போ மண்டையை உடைச்சு நீ தீபாவளிக்கு சின்ன புள்ள புசுவானம் வச்சது மாதிரி மண்டையை பாடுறா. புசுவானம் வச்சது மாதிரி தான் நீ அதை மட்டும்தான் பார்த்துருக்க. என்ன உனக்கு வெங்காயம் தெரியும்? என்ன தெரியும்? நானும் சிரிச்சுக்கிட்டே உன்ட்ட பேசலாம்னு பார்க்குறேன். ஆனால் கடுப்பு இது ஏற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கடுப்பு இருந்தால் சுண்ணாம்பு கட்ட வரல வை. அது நீர் கடுப்புக்கு. வகுத்து கடுப்புக்கு எதில் வைக்கிறது? ஓன் கடுப்புக்கு போய் செவத்தில் உரசு. தம்பியாரு நம்பியாரு தம்பியாருன்னு நம்பியாரு அவங்கெல்லாம் கேட்க. எங்கள் அண்ணே மூத்தவன், நான் இளையவன் தம்பி. அவ்வளோதான். உன்னை சோழியை முடிக்காமல் போக மாட்டேன். தற்கா அண்ணன்னா மூத்தவனா? ஆமாம். இளையவனா தம்பியா? ஆமாம். நடுவில் அண்ணா? நடுவில் வந்தேன். அவன் நடுவில் பிறந்தவன். முன்னாடி பிறந்தவன் அண்ணன். ஆமாம். பின்னாடி பிறந்தவன் தம்பி. பின்னாடி பிறக்க மாட்டாங்க, முன்னாடி தான் பிறப்பாங்க. முன்னாடி தான். யாருக்கு முன்னாடி பிறந்தாங்க? போஸ்ட் மரத்துக்கு முன்னாடி. அப்போ அங்கே போய் மயிரை பிடுங்கு. என்ன கேட்குறேன்? என்ன கேட்குற? அதிக பூர்வமா பெரிய என்கிட்ட கேட்டதுக்கு என்கிட்ட கேட்குறதுக்கு பதில் சொல்லு. முன்னாடினா 10 மாதத்துக்கு முன்னாடி. முன்னாடி பிறந்தது யாரு? அண்ணன். பின்னாடி பிறந்தது யாரு? தம்பி. யாருக்கு பின்னால? அறிவாளி மாதிரி பேசாத. மூக்காந்தாண்டா அந்து செந்தி. பார்க்கும்போது கோமாளியில் அதை கூத்துல கோமாளி வந்த மாதிரியா இருக்கு. சிரிப்பு தான் வருதே தவிர கடுப்பு வரல. உன்னே பார்க்கும்போதே மேகி பாக்கெட்டில் இருக்க பொம்மை மாதிரி இருக்கு. எரிச்ச ஒரு நேரம் ஒரு நேரம் அடிச்சு மண்டையை உடைக்க போனேன். என்ன பேசுறமா? அண்ணன் தம்பி எத்தனை பேர்? நீ 7 பேர். நீ எத்தனாவது ஆளு? எங்கள் அப்பாட்ட போய் கேட்டு வரவா? ஒரு இதெல்லாம் தெரியாம எதுக்காக நீங்க வந்த? என்னதான் இங்க கிளிக்க? 5வது ஆள். எத்தனாவது? 5வது ஆள். மேல எத்தனை பேர்? 3 பேர். கீழே 3 பேர். நீங்க நடுவில் பிறந்தது. எது ரேஷன் கார்டு எது கொடுக்க போறியா? எது கொடுத்தாலும் கேட்கறதுக்கு பதில சொல்லு. 7 பேர்த்த பத்து பிடித்தே எங்கள் ஆத்தாவுக்கு கருப்பை போய் ஆப்ரேஷன் இல்லைன்னு தானே போய் தேடி தெரிஞ்சிருக்கிய. கேரி போய் வச்சுட்டு போய் தேடி தெரிஞ்சியல்ல? தேடுனியல்ல? ஆமா. கிடைச்சிச்சா? கிடைச்சு. என்ன கிடைச்சிச்சு? பொம்பளை பிள்ளை. ஏன் தான் இப்போ ஆம்பளை பிள்ளை 7 இருக்கீங்களா? அப்புறம் ஏன் தேடி போனியா? சும்மா தானே. சும்மா தான் கிடந்திருக்காது. நாளைக்கு அண்டா தூக்கிட்டு போவானாமா? ஓம்ட அண்டாவா அதை தூக்கிட்டு போகணுங்கிற காட்டி ஒரு ஆள் தேவை. பொம்பளை பிள்ளை வேணும்லங்க. அப்படி சொல்லி பத்தியா இதாயா இறக்க மனப்பான்மை. இவ்வளோ வேஜி புண்ணியம் பண்ணாதான். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லையே. உனக்கிட்ட என்ன சொல்லணும்? நீ அவ்வளோ பெரிய ஆளா? உனக்கு என்ன தெரியும்னு நீ என்ன கேள்வி கேட்குற? என்னை கேள்வி கேட்குறதுக்கு நீ என்ன பெரிய ஆளா? ராமாயணம் என்ன பேசணும்? ராமாயணம் பேசுமா? மகாபாரதம் பேசுவோமா? 8 தொகை 10 பாடல் எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சாதான் இங்கே வர முடியும். உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆமாம். தற்கா குடிக்கு ரூட்டு தெரியாமல் என்கிட்ட 15 போன் அடிச்சேன். அப்போ எல்லாம் தெரியும்னா சீமா மையம் நடந்து வர வேண்டியதானே? 77 போல் அடிக்கிறேன். ஆனால் எப்படி பேசினாலும் இப்படி ஒரு ரூட்டை போட்டு உள்ள மாட்டி விட்டுறியே எப்படின்னு கேட்டேன். இது வரைக்கும் 87 நான் சாமியாரை லூஸ் ஆக்கி விட்டு போயிருக்காங்க. தெருவோட போயிருக்காங்க. ஒரு மாத்திரை சாப்பிட்டு கிறு கொண்டு தரேன். பஸ் ஸ்டாண்டில் 4 பேர் சம்சா வைக்கிறேன், 3 பேர் வெள்ளரி பிஞ்சு வைக்கிறேன், ஒருத்தர் லாடம் கட்ட போயிட்டேன். கட்டது குணையெல்லாம் சம்சா வைக்க வச்சது. நீ வேட்டி கட்ட போயிடாத. ஏய் சரி வா விஷயத்துக்கு வருவோம். என்ன காது ஊத்து வச்சிருக்கியா? விசேஷத்துக்கு இல்லை. ஓ விஷயத்துக்கு. என்ன காது அப்பப்போ கேட்க. மூங்கிலே ஒளிந்திருந்தான் முக்கன் சாமி. முக்கிட்டு போ. முதிய கடல் போய் படுத்தான் முகுந்தசாமி. தாம் கமல போட்டு தான் தலைவன் சாமி. ஆறுசாமி, வேலுச்சாமி, ஐயாச்சாமி, பொண்ணுச்சாமி, கண்ணுச்சாமின்னு எத்தனை வகையான சாமிகளை பார்த்தாலும் இந்த நல்ல சாமியை பார்க்க வந்த தாங்கள் யார் சாமின்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் நொண்டிச்சாமி. சோழி நொண்டிச்சாமிக்கு இங்கே சாமி நொண்டிச்சாமின்டே. நொண்டிச்சாமிக்கு இங்கே என்ன டே கேட்டா சாமியார் மாதிரி பேசு. ரெவடி ஆகாத. நான் ரெவடியா இருந்தா 10 வைக்க வருவேன். கேட்கிற கேள்விக்கு நீ இப்படி ஹைகோர்ட்லாம் வரவே முடியாது. எனக்கு எங்கனைக்கு மோகனே பேசக்கூடாது. மண்டை நாயின்னு பிடிச்சி உன்னை வெடி வச்சு விட்ருவாங்க. இங்கே உன்னைய பிடிச்சி உள்ள போடுற மாதிரி வந்துடும். அப்புறம் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில போடு. அதை விட்டு வேற எதுக்காக பேர சொல்றேன்? நீ யாருங்கிறத நான் கேட்டிருக்கேன். நான் பேரை சொல்லிட்டேன். சாமியாருங்கிற விஷயத்த சொன்னேன். இந்த இடத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. உன் முகரையும் லட்சணமா ஆளும் பார்த்தா ஒரு லட்சணம்னா என்னைய சொல்றேன். உள்ள எத்தனை நிற்கிறாரோ அத்தனை. உனக்கு என்ன? நீ எப்படி இருந்த? அங்கே பிறண்டதுனால தானே இங்கே உள்ளதெல்லாம் அப்பி கிடக்கு. டீ கொடுக்கலன்னா இங்கே ஒரு சண்டை வர்றாப்பிலங்க. எவ்வளவுங்க வரும் டீ? ஒரு 10 ரூபா வரும்ல. வாங்கி குடிக்க முடியாது உன்னால. வாங்கி குடிக்க போய் ஊருக்குள்ள போய் கேட்டுப்பாரு. ஊற்றுவாங்க. கடை உங்கள் ஆத்தா கடையா இருக்கு. ஊற்றுவாங்க. வாங்கி குடிக்கணும்.
இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த இடத்துக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா? எனக்கு சம்மந்தமே இல்லை. அந்த துணிலாம் அந்த ஆள்ட்டு. டேய் இந்த இடம் என்ன இடம்? சிமெண்ட் மேடை. டேய் இப்படி பேசினானா இந்த இவன்ட்ட எப்படிங்க பேசுறேன்? நான் உண்மையை தெரிஞ்சு இப்போ கைதட்ட சொல்லவா? ஊரே ஊரே என் சொந்தக்காரங்க சொன்னா கைதட்ட எல்லாரும் கைதட்டுங்க சிங்கங்களா. உன் பருப்பு வேலை போயிட்டு வா. 10 ரூபா 20 ரூபா கொடுத்து தலைக்கு 250 இல்லை போகிற ஊர்ல எல்லாம் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து நிப்பாட்டி வச்சு அதெல்லாம் நான் என்ன சொன்னாலும் என் அன்புனால சேர்ந்த கூட்டம். அதான் உண்மை. அதுவும் எனக்கு தெரியும். அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இடம் என்ன இடம்? வேலிமலை சாரல். அப்படி சொல்லுங்க. இப்போ தான் நீங்கள் உள்ளே வர்றீங்க. ஏன் நீ வெளியே நின்றியோ? நீங்கள் வெளியே நான் வெளியே இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ணலை. ஒன்றும் பண்ணாமல் இங்கே என்ன வேலைன்னு கேட்டேன். உங்களை நான் பார்த்தது இல்லைங்க. எரிச்ச வர மாதிரி பேச ராதாகிருஷ்ணா. எரிச்ச வந்துச்சுன்னா கிருமி தடவு சும்மா கேட்குறேன். வேலிமலை சாரல். வேலிமலை சாரல்னா என்ன அர்த்தம்? என்ன பொருள்? சோம்பு சீரகம். அது கொல்லிமலை செட்டு. வேலிமலை சாரல் என்றால் இது எது? நான் பார்ப்பனா நீ பார்ப்பனா? நீ கொஞ்ச நேரம் பேசு, நான் ஒன்றுக்கு வந்து வரேன். டேய் கடுப்பேத்துறா மிஸ்டர். பேசுகிற நேரம்லாம் உனக்கு ஒன்று அவர் கடுப்பேத்துறா மிஸ்டர் கன்னிக்கோழி மண்டாய். அப்ப நீ பதில சொல்லு. பதில சொல்லாம அவர் கேட்கிறாரு. கேட்ட பதில சொல்லு. வேலிமலை சாரலுக்கு கருத்து என்ன? உட்கருத்து என்ன? என்ன எதுக்காக வேலிமலை சாரல்னு பேர் வந்தது? அதை எழுதுற வேண்டியதான் போய் கேட்கணும். அப்புறம் வேள்வி என்றால் யாகம். யாகம் நடத்துறது யாரு? யாரு? எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நீ மைத்த புடுங்க வந்த. உனக்கு தெரியாதனாலதான் எனக்கு இங்க நான் சொல்றேன். வேள்வி என்பது யாகம். யாகம் ரிஷிமார்கள் சாமியார்கள் நடத்துவது. ஐயர் நடத்துறது பூரா என்ன மூட்டை போட்டுக்கிட்ட உட்காந்துருக்காங்க. அந்த யாகம் வேற, வேள்விங்கிறது வேற. ஓம் கரவிதர ஸ்வார்பணாப்தம் பாத்ரம் ஸ்வார்பணாப்தமே சுனாமி தரபதிபா ஸ்வார்பணாப்தமே சுனாமி தரபதே தினதே சுனாமி. ஓம் கரவிதர நெய் எடுத்துட்டு வாங்கோ. எந்த ஐயராவது ஓடுறது நமக்கு புரிஞ்சிருக்கா? இல்ல. ஆரம்பிக்கும் போது ஓம் விக்னேஸ்வரன் அதுதான் புரியும். விக்னேஸ்வரா தம் தம். அடுத்து 100ல கிளம்பிடுவாங்க. நம்மளால என்னமோ சொல்றாங்க. ஆனா உண்மையிலே நீ பொழைச்சுக்குவ. எப்படி இந்த முகூர்த்த நாளைக்குல கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கனாலும் நீ என்னதான் கத்த இதே மாதிரி பண்ணியன்னு வச்சுக்கவே பெரிய ஐயரா இருப்பேன். சரி இவ்வளவு சொல்றேன். மைசெட்டுக்காரர் பேசுறது யாருக்கா புரிஞ்சிருக்கா? சாப்பிட கல்யாணக்கார வீட்டுல என்ன சொல்றானே தெரியாது. கல்யாணக்கார வீட்டுல சொல்லுவாங்க சாப்பாடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது, சாப்பிடாதவர்கள்லாம் சாப்பிட வர மாதிரி. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பாடு நடந்து கொண்டிருப்பதால் சாப்பிடக்கூடிய 10 கோடி எல்லாம் அன்னதானம் நடத்தும் இடத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். புரியுதா? அப்படி சொன்னா சரி. சாப்பாடு நடந்து கொண்டிருப்பதால் சாப்பிடாதவர்கள்லாம் சாப்பிட மாட்டான்னு தெரியும். அவன் இலையை மடக்கிட்டு போயிருவேன். சாப்பிட மாட்டாளே ஏன் கூப்பிடுறது? சரி விஷயத்துக்கு வாங்க. அப்படின்னு வேள்விமலை சாரல் உங்களோட இடம், சொந்தமான இடம். அப்படின்னா இடம் சொந்தம், நிலம் சொந்தம், பட்டா சிட்டா நகல் சொல்லக்கூடிய சாட்சி உங்கள்கிட்ட இருக்கணும். இருக்கு. அப்பதான் நம்ம உரிமை கொண்டாட முடியும். இருக்குங்க உங்கள்கிட்ட. கன்ஃபார்ம் டெத். இவ்வளவு அதிகார தன்மையோடு நீ பேசுறனா உண்மையில உண்டு இருக்கு. இருக்கு. என்ன இருக்கு? அத்தாச்சி. யார் வச்சிருக்கா? ஊர் பிரசிடண்ட் வச்சிருந்தா. ஊர்வம்ப இழுத்து விட்டுறாரா? யாரு வச்சிருக்காருன்னு கேட்டேன். பிரசிடண்ட் வச்சிருந்தாரு அத்தாச்சியை. இப்ப நீ வம்ப கட்டி போற வச்சிருந்தாரு. இந்த இடத்தோட அத்தாச்சியை யாரு வச்சிருந்தது? அதே பிரசிடண்ட் வச்சிருந்தாரு. அப்புறம் பிரசிடண்ட்டுக்கு தெரியாம கிளர்க்கு சம்பாரிச்சிருந்தாரு. ஓம்டி இடம் உடனே பேசுறதுக்கு பயமா வருதுப்பா. ஓம்டி இடம் தானே இது உனக்கு சொந்தமானது. அப்படின்னா பட்டா சிட்டா நகல் சொல்ற சாட்சி அத்தாச்சி இருக்கு. இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? ஐயா வச்சிருந்தார் 1 வருஷம். சரி அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தார். யார? அத்தாச்சி. இப்ப யாரு வச்சிருக்குது? இப்ப நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் வச்சிருக்கோம். யாரு? அத்தாச்சி தான். நீ வேணா ஒரு 3 மாசம் வச்சிருந்துப்போ. திங்கிறியாடா? வேற என்னத்தை திங்கிற? நான் என்ன கேட்கிறேன்? அத்தாச்சி வச்சிருக்கேன், அப்பா வச்சிருக்கேன், தாத்தா வச்சிருக்கேன், பாட்டி வச்சிருக்கேன், இப்ப 7 பேர் வச்சிருக்கேன். என்னதான் நீ பேசுற? அத்தாச்சி நீ ஏன் எரிச்சு மச்சராகிற? என் குடும்பத்தில் வச்சிருந்தா உனக்கு அண்ணையா? ஒரே பார்த்தாவே தெரியுது. அண்ணன் பொண்டாட்டி தாய்க்கு சமம், தம்பி பொண்டாட்டி கூட பிறந்த தங்கைக்கு சமம். அப்படி இருக்கிற கலாச்சாரத்தில் அத்தாச்சி வச்சிருக்கேன், குடும்பத்தோட வச்சிருக்கேன். உனக்கு லட்சணம் இல்லாம சோத்துல உப்பை போட்டு இங்க வந்து பேசுறியே, உனக்கு அறிவு இல்லை? உனக்கு அறிவு இருக்கா? இருந்துதான் பேசுறேன். அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சி தாய் மாதிரி மிஸ்டர் அம்மி.
தாய் மாதிரி தான் சொன்னேன். தம்பி கொண்டாடி கூட இடத்துக்குரிய அத்தாச்சி உன் முகர. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இட்டனா போட்டுக்கோம்ல. கசட தப்புற வள்ளினம் எங்கன நம்மனே மெல்லினம் எரள வளல. இந்த கொலையா கொள்றாங்க. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு இங்கே வந்தேன். இங்கேயும் மல்லல் முனியாண்டி வாத்தியார் மாதிரி பாடம் நடத்துற. நேர் நேர் தேமா போயா. நேர் நேர் தேமாங்காய், நிலை நேர் புளிமாங்காய், நேர்நிலை குவிலம், நிறை நேர் கருவிலம். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லக்கூடிய லகரம் மாறுச்சுன்னா நகரம் மாறிடும். ஒரு பொருள் மாறுதுன்னு வச்சுங்களேன், ஒரு எழுத்து மாறுச்சுன்னா பொருள் மாறிடும். அப்போ இட்டனா போட்டீங்கன்னா சாட்சி, இச்சனா போட்டீங்கன்னா அத்தாட்சி. அத்தாட்சி பழக்க வழக்கம், பழக்க வழக்கம். மெட்ராஜக்காரனை கொண்டு விடணும். நான் இந்த சிகரந்தா ஷூட்டிங் போயிருந்தேன். ஒரு ஆள் வந்துட்டு என்கிட்ட கேட்டேன், என்னன்னு? நோ எம்கேஆர் அண்ணா, கோயம்பு ஊத்தவா? கோயம்பு குழம்புக்கு கோயம்புன்ட்டேன். நான் அதோட ஷூட்டிங் கூட பரவாயில்ல. இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு ரூட்டை கேட்டோம்னா எப்படி சொல்லுவேன்? வேற மாதிரி ஒன்று சொல்லுவேன். அதை இங்கே சொல்லிடுறா சாமி. ஆமாம், எல்லாத்துக்குமே ஆத்தாகத்தாரு தான் போடுவேன். அப்படி வந்துங்க அவங்க இங்கிட்டு போட்டாங்க. நம்மளால அருவாக்கம் படுத்துருவேன். எடுத்துட்டேன் அவங்களே அது பழகம். கொண்டு இது கோயம்புத்தூரை பக்கத்து திருப்பூரை போட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரே போட்டுருவேன். சாப்பிட்டு போட்டு இருந்து போட்டு உட்காந்து போட்டு. அது வேறு. தஞ்சாவூர் பக்கம் போனால் பூரா பேருமே வெத்தலை தான் போட்டிருப்பாங்க. எங்கள் அத்தை ஊருக்கு போயிருந்தேன். அங்கே எப்படி வெதிராயின்ற நாம் அருவோம் புள்ளா வருவாவா? அவ்வளோ அழைச்சிட்டு வரோம். போவாவா? போவாகோ. நான் போய் அப்பத்தே இறங்குறேன். எப்போ கிளம்புறீங்க அப்படின்ட்டேன். போய் இறங்கணுன்னே எப்போ கிளம்புறேன், எப்போ பயணம்ன்றேன். சரி சொல்ல. சரி சரி. நீங்கள் அபிஷேக பிரியா சிவா அவுசாரியை போனதெல்லாம் சொல்லாது. ரைடு ஓவர். மறுபடியும் சரியா பேசணும்னா அப்புறம் மறுபடியும் அவுசாரி போனேன். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சாஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கழகப்பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம். இதில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரவா? சொன்னேன் என்ன என்னமோ ஒரு தாள் சொன்னேன். ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர. எல்லாத்துக்கும் ஒரு பட்டம், எனக்கு ஒரு பட்டம் இருக்கு சொன்னேன். பேர் என்னையா? ராதாகிருஷ்ணன். உனக்கு தெரியுமா? ஊர்ல தெரியாதுல்ல. கொரண்டி சுப்பிரமணியன். அப்ப என்ன கேட்கறதுக்கு மட்டும் அப்புறம் எதுக்கே பேசிட்டு இருக்காரு. எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளர் நிர்வாகி எம்கே ராதாகிருஷ்ணன் சிரிப்பு நடிகர் அப்படின்னா தானே தெரியும். ஒரு பட்டயம் பேர் இருக்குல்ல. அதுக்காக முட்டு நீளமா சடங்கு வீட்டில் தாச்சு சமையல் சிட்டை ஓட்டாத மாதிரி இருக்குமா சொல்லி. அவன் பேர் என்னையா? நாரதர். என்னது நாரதரா? என்ன சொல்லி பார்க்குற? என்ன வேலை ஆக்குற? வேலை என்ன வேலை? வேலை என்ன வேலை? என்ன ஜோலி பார்க்குறேன்னா ஊர் பக்கம் அப்படி மலையாளத்தில் ஜோலின்னா வேலை பார்க்குறேன். என்ன வேலை ஆகுறேன்னு கேளு. அது என்ன ஜோலி பார்க்குறேன்னா? சரி விடு, மொட்டை நாக்கு விடு. நாக்கில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு காரணம் வேற. என்ன வேலை ஆக்குறிய? சும்மா கலகம் பண்ணுறது. பவுண்டா ஜெவனா போல உங்கள் கம்பெனி தானே? அது ஏப்போ வருது? அதை கொஞ்சம் குறையா. என்ன பவன்டா செவனப்பு எங்க கம்பெனியா? நீ ஏன் அங்கே போன? கலர் கம்பெனி இந்திய. கலகம் பண்ணுவது என்னோட தொழில். எம்பிட்டு நிற்கும்? எதில்? அதில் தான் பெருமையும் புகழும் நிற்கும். ஊர் மேலுலகம். மேலூரில் அவன் அங்குச்சாயம் பொண்டாட்டின்னு தினமும் கிருணி பழம் வைக்கும்போது டாட்டாஜி அடிச்சு விட்டாங்களா? அது ஏன் அவனை சொல்லி ஏதாவது வைக்க வேண்டியதானையா? அவன் கோன்னு அடிச்சுட்டு போன அடிக்கிறேன். அங்குச்சாமி பொண்டாட்டியை வந்து டாட்டாச்சி அடிச்சுட்டான்னு உனக்கு அங்குச்சாமி பொண்டாட்டிக்கு என்ன சம்பந்தம்? சித்தி மகதேன். டேய் இந்த ஊரை ஏமாத்திர விளக்கு அது என்ன சித்தி மகன்னா உனக்கு எப்படி தெரியும்? மேலூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த கம்மங்குள்ள ஓட்டுருக்கல சித்தி மகம்பே. அங்கிட்டு போனோடனே அத்தை மகம்பே. எந்த மேலூர்? அத்தை மகளே அப்படின்னு எந்த மேலூர் சொல்ற? கொட்டாம்பட்டி மேலூர். அது இல்லைங்க, மேலுலகம். 14 உலகத்துலையும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன் லைட் போட மாட்டாங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்பனா சரி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேலுலகம் 14 உலகத்துல மேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலுலகம். இது பூலோகம் தானே. பூலோகத்தை சுருக்குனா வேணா. சரி, அங்கே இப்போ விவசாயம் பூரா கருது வண்டிக்கு எவ்வளோ வாங்குறாங்க மணிக்கு? இங்கே ஒரு நாத்தாங்களுக்கு ரிவல்ஸ் வந்து 1300 கேட்குறேன். கருது வண்டிக்காரன் பாட்டை போட்டுக்கிட்டு பின்னாடி கருது சுத்து கருதாக இருக்குன்னு ஏற்றி இறக்கிட்டு போயிடுறாங்க. கைனால கருது பொறுக்கணும் இல்லை? ஆமாம். எந்த பக்கம் வந்து அரிய போடக்கூடாது? வடக்கே அரிய போடக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு புராணம் இருக்கு, கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் பிறக்கிற நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டியில் பிறக்க சொல்லி உங்களை சொன்னது யாரு? உன் உடம்புக்கு பிரச்சனை, உடம்பு வலிக்காம விளாக்கணும்னு வண்டியில் பிறக்க சொன்னியே நடந்துச்சு. கருது வண்டிக்கு எங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? அப்போ உங்க ஊர்ல என்ன உலகவாசிகள் விவசாயம் இங்கே தான் நடக்குது. எங்க ஊர்ல கருதுன்னா அப்போ உங்க ஊர்ல என்ன கஞ்சா ஓடுவேன்? என்ன காற்றை மட்டும் புசிப்பவர்கள் நாங்க. எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை.
நீர் ஆதாரம் எதுவுமே கிடையாது. காற்று மட்டும் உட்கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்து. அப்போ கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்குமா? எங்கேந்திரா இந்த பாடுபடுது? கம்ப்ரஸர்னா அது என்னதுயா? காத்தடிக்கிறது இல்லை, அது இல்லைங்க, இயற்கை காற்று. மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். மோந்து பார்க்கறது ஓ வேலை. சரி சரி, புரியுதா? நுகர்ந்து பார்ப்பது, உண்ணுதல், நக்குதல், பருகுதல், 3 இருக்கா இல்லையா? இல்லையா? என்கிட்ட இல்லைங்க, உங்கள்கிட்ட இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கலாம். பொண்டாட்டி இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு. ஏன் மாசமா போயிச்சோ? டேய் வளாக போயிருக்கா? அது என்ன மறுபடியும் வளகாப்பு? பொண்டாட்டி இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லை. அதுக்கு தேவை அடிச்சு விட்டியா? சைஸா அடிக்கணும். நீ மங்கு மங்குன்னு அடிச்சிருப்ப. என்ன அடிக்கவே விடாது. கோச்சுட்டாங்க இல்லைங்க. கட்ட பிரம்மச்சாரியம், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசின் 3 ஆசைகளை வெறுத்து ஒதுக்கிட்டேன். நீ தான் 3 அறுத்தேன்னா அது எப்படி? அறுக்கலையா? வெறும் எரி செந்தி அதெல்லாம் செய்யாத. வெயில் நேரத்தில் செய்யாத. எவரு அறுக்கிறது இல்லையா, வெறுக்கிறது. மண்ணு மேலே மிதிக்கணும்னு ஆசை, ஆனால் உங்களை மாதிரி பிளாட்டு போட்டு விற்கணும்னு ஆசை இல்லை. பெண்ணை பார்க்கணும்னு ஆசை, 7 வயசு சிறுமியாக இருந்தாலும் கெடுக்கணும்னு ஆசை இல்லை. புரியுதா? பொண்ணு பார்க்கணும்னு ஆசை, 10 பவுனை தூக்கி கழுத்தில் போட்டுக்கணும்னு ஆசை இல்லை. மண், பெண், பொன் எதுக்குமே ஆசை இல்லை. ரொம்ப ஆசை இல்லை. இல்லைங்க, 3 ஆசைகளையும் வெறுத்து ஒதுக்கி கட்ட பிரம்மச்சாரியம் நாராயண நமகே, அறிவோம் நமோ நாராயண நமகேன்னு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்காமல் அப்படி இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டிருக்கேன். பூசாரின்னு சொல்லு. சரியா போச்சு. பூசாரியா? நான் சொன்னதுக்கும் நீ சொல்றதுக்கு என்ன? பூசாரிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கட்டையை வச்சுட்டு போவோம்னு சொன்னியே. கட்டையா? இந்த கட்டை என்னது? சப்ததாள இசைக்கருவி. நாராயண நமகே, அறிவோம் நமோ நாராயண நமகே அப்படின்னு இசைக்கக்கூடிய கருவி. நினப்பு வரும்போது அடிச்சுக்கிடுவேன். ஆமாம், அது உண்மைதான். எப்போ ஞாபகம் வருகிறதோ அப்போல்லாம் இசைச்சிருவேன், அடிச்சிருவேன். பொண்டாட்டி எத்தனை? உடம்பு ஆள் பல்கா இருக்கே. எத்தனை? ஏய் கை தெரியாம கை ஓட்டு சும்மா 52. 52? ஆமாம். அப்போ 100 அட்டை கூட உன் வீட்டில் தானே இருக்கேன். ஏடிஎம்மே தாலி தீ பிடிக்குமே. பிள்ளையா இருக்குங்களா? பிள்ளையாரா? பிள்ளை இருக்கு. எத்தனை? 60. எங்கண்ணா படுத்துக்கிட்டு பார்த்த? டாக்டரே மிரண்டிருப்பானே. நான் ஒரு வாரத்தில் எங்கள் பெருச்சாலி ஓட்டது மாதிரி. ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டில் தான் இருக்கான். இல்லை 60 இல்லையா? 52 மனைவி 60 பிள்ளைய. சரி, இதுக்கு பால் கொடுக்குறது எப்படி? டேங்கர் நிப்பாடு. சரி 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 சரி. அந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு நீ கம்மாயில கலக்கி கூட குடிக்க விடுவேன். 3.25 நாள்ல 3.25 நாளிகை பார்த்தோன்னே குழந்தை வரும், உருவாக்குவான், சிருஷ்டிக்கப்படுவான். பயங்கர காம கொடுறனா இருப்ப போல. அது இல்லை, பார்த்த பொழுதே 3.25 நாள்ல 60 குழந்தைகளும் ஈன்றெடுத்தேன். 52 மனைவிகளை திருமணம் முடித்தேன். பெண்ணாக மாறி தடாகத்தில் ஒரு தண்ணியில் குளிச்சு வெளியில் வந்தாலும் பெண்ணா மாறி. ஆமாம், 60 குழந்தைகள் 60 வருடங்களாக இருக்கு. பொம்பளை மாறினீங்களா? ஆமாம். அதே மடு இன்னும் வத்தா. பொண்டாட்டி எங்கே இருக்குங்க? தனியாக இருக்கு. மச்சரன்ட்ட கொடுத்துருக்கேன். ஏன் அவர் என்ன பண்ணுறாப்புல? அவர்கிட்ட இப்போ அவர் தங்கச்சிங்க அவங்கள தான் இருக்கு. பிறந்த வீட்டில் இருக்கு. அங்கே இருக்குல்ல? ஆமாம், ஒன்று மட்டும் என்கிட்ட இருக்கு. அதான் நீ இருக்க மாட்டேன். நம்மன்ட்டு இருக்க மாட்டேன். டேய் அப்பா இருக்காங்களா? என்னடா கேள்வி சொல்கிற மாதிரியே இருக்கிற? அப்பா இருக்காங்க. பேரு பிரம்மா. அடங்கும்மா. உங்க அம்மா இருக்கணுமேன்ட்டு. அம்மா இருக்கு. யாரு மையன்? அம்மா இருக்கு. யாரு மையன்? சரசு மையன். திரும்பா. ஏய் தம்பி, பிரம்மமயன் சரிதான். பேப்பைய மயனே அப்படித்தானே உங்க அப்பா என்னை வைக்கிறாரு. என்னைய பார்த்து பேப்பா என்ன கேட்குறியே? எதுக்காக கேட்குற நீ? டேய் டேய் சொல்லிட்டாத ஆளு சொல்லுங்கடா. என்னடா காரணம்? பெரியப்பா செத்ததுக்கு நான் வர முடியும். ஐயா கூட நீ தானே உடைச்ச. பெரியப்பா லேஞ்சு கட்டும் போது எனக்கு சொல்லி விடுங்கப்பா, வந்துடுறேன். டேய் எந்த பிரம்ம சொல்ற நீ? எந்த பிரம்மனை சொல்ற? காரியாவட்டி வளவில் கறிக்கடை வச்சிருக்காரு. ஐயோ, செவர் ஒட்டியது அவர் ஒட்டியது தெரியும். டவுசரே போட மாட்டார். கறிக்கடை பிரம்மனா? அது இல்லைங்க, மேலோக பிரம்மன், சிருஷ்டிகர்த்தா, 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 ஜீவராசிகளை படைத்தது என் தந்தை. மண்ணாசை எல்லாமே படைத்தது என் தந்தை. அம்பு
உங்க அம்மா கலைவாணி. திருட்டு முண்டை. டேய் 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 அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுப்பா. கலைவாணி நாவில் இருந்து நல்லோசை தருபவள், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லக்கூடிய ஐவகை இலக்கணத்திற்கு சொந்தக்காரி. ஆமா சரி, உங்கள்கிட்ட விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம், நேரம் ஆகுது. உங்க 2 பேர் சண்டையை பார்க்கறதே என் உறவுகள்லாம் உட்காந்துருக்கு. ஆமா அதான் உண்மை. இப்போ பொம்பளை நினப்பு வருதா? டேய் டேய் விடியா அதோட இல்லை வருதுன்னு சொன்னா நம்மள்ட்ட ஒரு நாட்டு கத்திரிக்காய். அது உங்களுக்கு மட்டும்தான் உள்ள ஆளுள்ள சோன் சத்தம். என் தங்கச்சி இன்னொன்று அதே சொன்னல கத்திரிக்காய் உங்களுக்கு கூட பிறந்தவங்க 3 பேர்ல 2 பேர் இருக்காங்க. ஆமா ஏன் ஆளுங்க அதான் கூட பிறக்கிறதுக்கு 5:30 வரைக்கும், அப்புறம் புருஷன் வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவேன். ஏய் கூடவே பிறப்பவள் தங்கை, கூடுவதற்காக பிறப்பவள் மனைவி, கூடுவதனால் பிறப்பவள் மகள். அப்ப 3 பேர்ல 2 பேர் இருக்காங்க. இவ லேசு வாசா. அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதத்தை தரேன். போய் அந்த 5ஆம் நம்பர் ரூம்ல உட்கார்.